முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிக்க துடிக்கும் ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்து திமுக கழகம் தலைமையிலான கூட்டணி சார்பில் நேற்று சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் உங்க அப்பன் வீட்டு காசை கேட்கல என்று உதயநிதி பேசியுள்ளார். உங்கள் திமிரை தமிழ்நாடு அடக்கும் என்று ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்தியா கூட்டணி வெகுண்டெழுந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் 400க்கும் மேற்பட்டவர்கள் படித்து வருகின்றனர். அந்த பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் பெருமாள், வயது 58. இவர் அப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் பொறுப்பையும் வகித்து வருகிறார். இந்த நிலையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக உதவி ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெஞ்சல் புயல் பாதிப்பிற்கு தமிழக முதல்வர் நிவாரணம் வழங்க நிதி ஒதுக்கியுள்ளார். வேலூரில் பெண் டாக்டருக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதில் சிறுவனுக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு இன்னொரு மொழிப்போரை சந்திக்கவும் தயங்காது என்று உதயநிதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூரில் உள்ள முருகன் கோவிலில் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கோவையில் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. விகடன் கார்ட்டூன் குறித்து ஒரு பிரதமரை விமர்சிப்பது இந்தியாவை விமர்சிப்பதாகாது என்று பத்திரிகையாளர் மு. குணசேகரன் தெரிவித்துள்ளார். கோவையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகம் மாறுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வேப்பனஹள்ளி அருகே பட்டா மாறுதலுக்கு ரூபாய் 4000 லஞ்சம் வாங்கிய சர்வேயர், அவரது உதவியாளர் இருவரும் கைது செய்யப்பட்டனர். கிண்டி ரேஸ் கிளப் மைதானத்தில் நீர்நிலை அமைக்க தடை கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மே மாதம் சுவாமி தரிசனம் செய்வதற்கான டிக்கெட்டுகள் ஆன்லைனில் வெளியிடும் தேதி விவரங்களை தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் நடத்தி வரும் CBSE பள்ளியில் இந்தி மொழி கற்பிக்கப்படும் நிலையில் அவர் மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். விகடன் இணையதள முடக்கம் மொத்த கலை வெளிப்பாட்டுக்கும் அச்சுறுத்தல் என்று ஓவியர் ராமமூர்த்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவர் ஆஷல்பேம் பகலில் டெலிவரி பாய், இரவில் கொள்ளையன் என்று ஒரு ஜோடி செல்போன் பறிப்பில் ஈடுபட்டுள்ளது. மும்மொழி கொள்கையை திணிக்க நினைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவை உக்கடம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது மாணவி ஸ்னாப்சாட் ஆப்பை ஆக்டிவாக பயன்படுத்தி வந்துள்ளார். இதன் மூலம் குனியமுத்தூரில் அறை எடுத்து தங்கி வரும் சில கல்லூரி மாணவர்கள் அவருக்கு பழக்கமாகியுள்ளனர். இந்த நிலையில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட 17 வயது மாணவி கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாநகராட்சி காட்பாடியிலிருந்து பாகாயம் வரை இயக்கப்படும் தனியார் பேருந்தில் மதுபோதையில் தாறுமாறாக பேருந்தை ஓட்டிய ஓட்டுநர், பெண் பயணிகள் தூக்கி வீசப்படும் பதற வைக்கும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. அழிவு காலத்தின் அழிச்சாட்டி புத்தி கருத்து படத்துக்கு உறுத்து கட்டளையா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. கோவையில் 17 வயது மாணவி ஒரு கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் இந்த கொடூர செயல்களில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் 7 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு உள்ளனர். மனதில் தோன்றுவதை பேசுவதா என்ற கேள்வி எழுப்பி யூடியூபருக்கு அல்லப்பாடியாவிற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆட்டோவில் வந்து தொடர் ஆடு திருட்டில் ஈடுபட்டு வந்த வேலூர் பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவி கைது. திருட்டிய ஆடுகளை சந்தையில் விற்க சென்றபோது கையும் களவுமாக பிடிபட்டனர். ரூபாய் 184 கோடி நிலுவை பங்கு தொகையை விடுவியுங்கள் என்று மத்திய அரசுக்கு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நடிகர் விஜய் CBSE பள்ளி நடத்துவது எத்தனை பேருக்கு தெரியும் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக சென்னையில் பிங்க் ஆட்டோக்களை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக பயணிக்க பெண் ஓட்டுநர்கள் மூலம் பிங்க் ஆட்டோக்கள் சென்னை மாநகரில் இயக்கப்பட உள்ளன. வாணியம்பாடி மகா மாரியம்மன் கோவில் எருதுவிடும் விழாவில் நீயா நானா என காளைகள் பாய்ந்து சென்றன. முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் 20 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மீனவர் பிரச்சினை தொடர்பாக மீனவர் சங்க பிரதிநிதிகளுடன் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினை கனிமொழி MP சந்தித்தார். சென்னை அமைந்தகரை, அரும்பாக்கம் உள்ளிட்ட பல இடங்களில் கடந்த சில நாட்களாகவே சைக்கிள் தொடர்ந்து திருடு போயுள்ளது. இந்த நிலையில் ரூபாய் 20,000 சைக்கிள் வெறும் 3,000 தான் என்று ஆஃபரில் கொடுத்த திருடன் வசமாக சிக்கியுள்ளான். திருவண்ணாமலையில் உள்ள ஒரு கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த விவசாயியின் பயிர்களை வேறு சமுதாயத்தை சேர்ந்த சிலர் ட்ரோன்களை பயன்படுத்தி அளித்துள்ள அதிர்ச்சிகர சம்பவம் நடந்தேறியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதி அன்று அதிமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. பெண்கள் பாதுகாப்பை முற்றிலுமாக துறந்துவிட்டு விளம்பர மோகத்தில் திமுக அரசு இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை அருகே முட்டம் கிராமத்தில் கல்லூரி மாணவர் உட்பட 2 கொலை வழக்கில் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது பெண் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டனர். அதே நேரம் பணியில் மெத்தனமாக இருந்த காவல் அதிகாரி காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார்.
மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவுரையாளர் பணிக்கான நியமன ஆணையை முதலமைச்சர் வழங்கியுள்ளார். சென்னை டி நகரில் உள்ள வணிக கட்டடத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடங்களை 8 வாரங்களில் இடிக்க நடவடிக்கை எடுக்க சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டது. தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் இணையவழி குற்றங்களின் எண்ணிக்கை 2.5 மடங்கு உயர்ந்துள்ளதாக மாநில காவல்துறையின் தரவுகள் தெரிவிக்கின்றன. சென்னை சாலையோர வியாபாரிகளுக்கான அடையாள அட்டை சிறப்பு முகாம் 28ஆம் தேதி வரை நடக்கிறது. மதுரை, திருச்சி மாவட்டங்களில் டைட்டில் பூங்காக்கள் அமைக்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேற்று அடிக்கல் நாட்டினார். ஆட்டோக்களுக்கான புதிய பயண கட்டணம் நிர்ணயிப்பது குறித்து தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் சென்னையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. குழந்தைகளுக்கு விருப்பமான 3ஆம் மொழி குறித்த தரவுகளை பெறும் கையெழுத்து இயக்கம் மார்ச் 1ஆம் தேதி முதல் நடத்தப்படும் என பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் CBSE பள்ளிகளில் மட்டுமே இந்தி பயிற்றுவிக்கப்படுவதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தவறான கருத்தை பரப்புவதாகவும் அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ள தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் VMS முஸ்தபா முஸ்லீம்களின் வாக்குகளை விஜய் பெறுவார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி ஒதுக்க முடியாது என்பது ஜனநாயகம் அல்ல என்று சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார். இவரின் மனைவி தவமணி வயது 38. இத்தம்பதியருக்கு 3 குழந்தைகள் இருந்தனர். கடந்த சில வருடங்களாகவே இத்தம்பதியருக்கு இடையே கருத்து வேறுபாடு நிலவியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அசோக்குமார் கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் 2 குழந்தைகள் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் தாய் படுகாயமடைந்துள்ளார். போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்தியாவுக்கு ஏன் $21 மில்லியன் வழங்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவிடம் அதிக அளவில் பணமுள்ளதாகவும் அதிக அளவில் வரி வசூலிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று எனவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒடிசா மாநிலத்திலிருந்து பனியன் நிறுவனத்தில் வேலை தேடி திருப்பூருக்கு நேற்று முன்தினம் இரவு ரயிலில் கணவன் மனைவி இருவர் வந்துள்ளனர். இவர்கள் இரவில் எங்கு செல்வது என தெரியாமல் நின்று கொண்டிருந்த நிலையில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி பாலியல் தொல்லை கொடுத்த பீகாரைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழ் என பேசுவோர் தமிழ் இலக்கியத்திற்கு எந்த சேவையும் செய்யவில்லை என்று கவர்னர் குற்றம் சாட்டியுள்ளார். ICC சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் இன்று தொடக்கம். முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தான் நியூசிலாந்து மோத உள்ளது. பிரிட்டிஷ் ராலி சாம்பியன்ஷிப் கார் பந்தயத்தின் 2025ஆம் ஆண்டு சீசனில் MRF அணி இணைந்துள்ளது. மேலும் இந்த தொடருக்கு தேவையான அனைத்து டயர்களையும் விநியோகம் செய்யும் உரிமையையும் MRF பெற்றுள்ளது. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்தியாவின் 40 ஆண்டு கால சாதனையை அமெரிக்கா முறியடித்தது. ஷீதல் தேவி கைகால்கள் வளர்ச்சியடையாமல் போகும் குறைபாட்டை தகர்த்து வில் வித்தையில் இந்த வீராங்கனை பதக்கங்களை குவித்து வருகிறார். தங்கம் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ரூபாய் 64,000 தாண்டியது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 520 உயர்ந்து ஒரு சவரன் 64,780க்கும் 1 கிராம் 8,035க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் சென்னையில் வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.